விழா மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இனிகோ ஈரதராஜ் அவர்களையும் நான் அனுப்பி வைச்சேன். அவங்க 2 பேரும் நமது அரசின் சார்பாக அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அன்பின் அடையாளமா, அமைதியின் அடையாளமா போப்பவர்களின் புகழ் நீண்ட காலத்திற்கு நிலைச்சிருக்கும். வன்முறைக்கும் வெறுப்புணர்வுக்கும் போர்களுக்கும் எதிரான அவரது குரல் என்றுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். மாபெரும் மாற்றங்களை முன்னெடுத்த மாமனிதர் போப்பாண்டவர் புகழ் வாழ்க. அவர் விரும்பிய அமைதி உலகம் உருவாகட்டும், அன்பே எங்கும் நிறையட்டும் என்று கூறி என்னுடைய புகழுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருந்தாலும் கிறிஸ்துவ மத நம்பிக்கையாளர்களால மட்டுமல்ல, அனைவராலும் போற்றி மதிக்கத்தக்க மாமனிதராக திகழ்ந்தவர் போப்பாண்டவர் அவர்கள். அர்ஜென்டினா நாட்டில் 1936ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். 22 வயசுல இயேசு சபையில தன்னை இணைத்துக் கொண்டார். 1969ஆம் ஆண்டு பாதிரியாரா வாழ்க்கையை தொடங்கினார். 2013ஆம் ஆண்டு போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற சிறப்புக்குரியவர் அவர். அன்பு, அமைதி, இரக்கம், எளிமை ஆகியவற்றின் அடையாளமா போப் பிரான்சிஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துறத விமர்சிச்சிருக்காரு. தனக்கான அதிகாரபூர்வ இல்லத்தில் கூட தங்குறத அவர் தவிர்த்திருக்கிறார். சில நேரங்களில் வாடிகன் ஊழியர்களோடு உட்கார்ந்து உணவருந்திருக்கிறார். உலக அமைதி, மனித நேயம், மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் ஆகியவை குறித்து அக்கறை உள்ளவராகவும் இருந்திருக்கிறார். முற்போக்கு கொள்கைகளுடைய கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி பெரும் மாற்றங்களை முன்னெடுத்தவர் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள். அகதிகள் பிரச்சனை பற்றியும் பேசினார். புலம்பெயர்ந்த மக்களின் உரிமைகளுக்காகவும் பேசினார். இவையெல்லாம் மற்றவர்கள் பேச தயங்குகிற செய்திகளாகும். வாடிகன் நிர்வாகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கினார். மரண தண்டனைகளை எல்லா சூழல்களையும் ஏற்க முடியாதுன்னு சொன்னார். அணு ஆயுதங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அந்த வகையில முற்போக்கு குரலா அவர் இருந்திருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பையும் நீதியையும் வழங்குறதுக்கு அவரே முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். கொடிய நோயால பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறார். உலக அறநெறிகளை பேசுவரா மட்டும் இல்லாம அதற்காக செயல்பட்டு தானும் அப்படி நடந்து காட்டக்கூடியவராக போப்பாண்டவர்கள் இருந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆவணத்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டார். பூமி மற்றும் அதன் வளங்களை காப்பாற்ற வேண்டியது மதக்கடமை என்றும், இயற்கை அழிக்கிறது மனிதர்களுக்கு எதிரானது பாவம் என்றும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். சமயத்தின் வழியே இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்திய மாபெரும் செயலை செய்தவர் போப் பிரான்சிஸ் அவர்கள். மதங்களை கடந்த தன்மை, அனைத்து மதங்களையும் ஒன்றாக கருதுகிற தன்மை அவருக்கு இருந்தது. மதங்களுக்கு இடையேயான உரையாடலுக்கான அவருடைய முன்னெடுப்புகள் கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையை பெற்று தந்துச்சு. பல்வேறு மத தலைவர்களை சந்திச்சார். அதை தனது வழக்கமாகவே வச்சுக்கிட்டார். ஒரு சில நாடுகளில்
இரு மதத்தினருக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டப்போ அதை அவர் சமாதானம் செய்திருக்கிறார். இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் செய்ததன் மூலமாக அனைவரையும் அன்பால ஒருங்கிணைக்க நினைச்சார். அன்புதான் மதங்களின் அடையாளமா மாறணும்னு கருதினார். தனது இறுதி ஈஸ்டர் உரையில அவர் குறிப்பிட்ட சொற்களை இங்கே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். சென்னையில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் புகழாரம் சூட்டி பேசியிருக்கிறார். அன்பின் அடையாளமாக போப் பிரான்சிஸ் என்றும் நினைவில் இருப்பார் எனவும் அவர் கூறியிருக்கிறார்.